பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல பலருடைய வாழ்க்கையிலுமே பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சில சில பிரச்சனைகள் வழியாக தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். அப்போ அப்படி உட்காந்து ஒரு டைம் நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நான் போயிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நீங்க ஆண்டு இடத்துல சொன்னீங்களா, ஆண்டு இடத்துல இதை பத்தி ப்ரேயர் பண்ணீங்களா அப்படின்னு நான் கேட்ட பொழுது அவர் அமைதியா இருந்தார். அப்போதான் நான் சொன்னேன், அப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல சரியான ஒரு உறவு இல்லாத பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். அது வர்றது மட்டும் இல்ல, அது நம்மளுடைய சமாதானத்தை பாதிக்கும். நாம் போய் கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலைக்கும் அது காரியத்தை வாய்க்க செய்யாது அப்படின்னு சொல்லி. இப்போ வேதத்துல இதற்கு நிறைய உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். வேதத்துல நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோனா புத்தகத்து முழுவதுமே அதற்கு ரிலேட்டடான காரியங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ணு, மகான் நகரமாக்கி நினிவே இடத்துல போய் நீ அதற்கு விரோதமாக நீ என்ன பண்ணு, நீ பேசணும் அப்படின்னு. ஆனா யோனா என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றத கேட்க விருப்பம் இல்லாம தர்ஷீஷுக்கு என்ன பண்ணார், புறப்பட்டு போனார். அதுல ஒரு வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. யோனா 1வது அதிகாரம் 3வது வசனத்துல, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி. அதாவது அதுல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று. ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, அதற்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் என்ன பண்றாருன்னா வேற ஒரு பிளான என்ன பண்றாரு, போறாரு. இன்னைக்குமே பல நேரங்கள்ல ஆண்டவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, ஆனா நாம நம்மளுடைய பிளான், நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம சில விஷயங்களை என்ன பண்ணுவோம், கண்டிப்பா செய்வோம். அப்படி செய்யும் பொழுது அதே அதிகாரத்துல அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, 4வது வசனத்துல, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அதுல சொல்லப்பட்டிருக்கு, யோனா ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி, அதாவது தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுறாரு. அது நிமித்தம் ஒரு பெரிய பிரச்சனையை தேவன் அவனுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இன்றைக்கு உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்ல ஏன் இந்த மாதிரி சிச்சுவேஷன், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருது அப்படின்னு யோசிச்சோம்னா, அதற்கு காரணம் நம்மளா தான் இருப்போம். நாம் எடுக்கிற சில தவறான முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அடுத்து பின்னாடி வர்ற வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா பெரிய காற்று, கொந்தளிப்பு, பயங்கரமான அலைகள்லாம் வந்து அந்த கப்பலை என்ன பண்ணுது, மோதுது. அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. உடனே அவங்க ஒரு சீட்டு போட்டு யாருனால இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு பார்க்கும்போது சீட்டு கரெக்டா யோனாவுடைய பேர்ல விழுது. அப்போ யோனாவை விசாரிச்சு பார்த்தா யோனாவே சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் அப்படின்னு அவரே தன்னுடைய வாயினால இந்த வார்த்தையை சொல்றாரு. 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பின்னும் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால். யோனா சொல்றாரு அந்த மக்களிடத்துல பார்த்து, நான் ஆண்டோட சமூகத்துல இருந்து விலகி போறேன், அதனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, எனக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான். நாட்கள்ல நம்ம எடுக்கிற முடிவு சில நேரம் நம்ம குடும்பத்தையும் என்ன பண்ணும், பாதிக்கிறதா இருக்கு. நாம் எடுக்கிற முடிவுகள் நம்மை சார்ந்து இருக்கிற எல்லாரையுமே, நம்ம சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாரையுமே அது என்ன பண்ணுது, பாதிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவ சமூகத்தில் நின்று நாம், அதாவது அவருடைய சித்தத்தில் நின்று, அவருடைய வார்த்தைகள் நின்று நாம் விலைக்கு போகும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். அதற்கப்புறம் ஒருவேளை நாம திரும்ப ஆண்டவரத்துல திரும்பணும் அப்படின்னா, ஆண்டவர் அதற்கும் என்ன பண்றார், வழிகளை ஆயத்தமா வைத்திருக்கிறார். அந்த அதிகாரம் முடிவதற்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஒரு மீனை கட்டளையிட்டார் அப்படின்னு. யோனாவை தூக்கி கடல்ல தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்ட உடனே அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகுது. ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை எடுக்கிறாரா. அந்த மீன் யோனாவே விழுங்கி அது கடையில போய் என்ன பண்ணிச்சான், கக்கிச்சு என்று நம்ம பாக்குறோம். அப்போ பிரச்சனைகளுக்கு காரணம் யார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, பிசாசா இல்ல மற்ற மனிதர்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளாதான் இருக்கிறோம். நாம் எடுக்கிற சில தவறான முடிவுகள், ஆண்டவரை விட்டு நாம தூரம் போகும் பொழுது, எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தினின்று விலகி ஓடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை நாம் சந்திக்க போகிறோம் என்று அர்த்தம். அதே நேரம் நாம நம்மளை தாழ்த்தி திரும்ப ஆண்டவரத்துல ஒப்படைக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை காப்பாற்ற, கை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பேதுரு கடல் மீது நடந்த பொழுது அவன் பயந்து அமிழ்ந்து போகையில் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, கையை பிடிச்சு தூக்கி நிறுத்தினார். அப்போ பல நேரங்கள்ல நாமும் பயந்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகும் பொழுது நாம மூழ்குவோம். நம்முடைய வாழ்க்கை நம்ம விரும்பாத சூழ்நிலை வழியாக போகும். ஆனாலும் கூட நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயம் நம்மை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று விலகி போகணும், ஆண்டவருடைய சித்தத்தில் நின்று விலகணும்னு ஒரு நாள் உங்க இருதயத்துல எண்ணாதீங்க. எப்பொழுதும் அவரை அண்டிக் கொள்ளுங்க. அவருடைய கிருபையை பற்றிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்.